ஏதோ ரஷ்யன் மாடல்னு சொன்னீங்க. சொன்னேன், ஆனா இது ஜப்பான் மாடல், அதான் குள்ளமா இருக்கு. ஏய் சித்ரா, ரோபோ பொம்மை. ஏய் இது என்ன வெறும் பொம்மை? ரோபோ பொம்மை. ஏஜே, என்ன ஏஜே இது? கியா ஹே? ரோபோ. அப்படின்னா மனுஷங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ இதுவும் செய்யும். நம்ம என்ன சொல்றோமோ கரெக்டா செய்யும். அண்ட் காவல் காக்கும், கால் அமுக்கி விடும். அண்ட் முக்கியமா நாம சொல்ற எல்லாத்தையும் எதிர்பேச்சு இல்லாம கரெக்டா செஞ்சு முடிக்கும். வாவ், நமக்கு மூளை இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு ப்ராசஸர். ப்ராசஸ். இத வச்சு என்ன பண்ண போறீங்க? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இது என்ன செய்ய போகுதுன்னு நீ பார்க்க தானே போற. ஐயோ ஐயோ, நான் ஏதோ பெரிய விஷயம் பண்ண போறீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். கடைசியில பார்த்தா சீப்பா ஒரு சிப்பு வச்ச விளையாட்டு பொம்மை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. விளையாட்டு பொம்மை இல்ல இது, விளையாட்டு காட்டுற பொம்மை. உன்னோட தொந்தரவு இனிமே இருக்காது, எல்லாமே இதுவே பார்த்துக்கும். ஏய் நேத்து ஏஜி அவ்வளவு பில்டப் கொடுத்தாரு, இன்னைக்கு எல்லாம் இப்படி புஸ்ன்னு போயிடுச்சே. நைட் எல்லாம் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த பொம்மைக்காகவா? ஆனா ஹிட்லர், நீங்க இவ்ளோ பெரிய டம்மி பீஸா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. டம்மி பீஸா? அடேய், நாளைக்கு காலையில மலைய மடுவாக்கிடுவேன், கோபுரத்தை குப்பையாக்கிடுவேன், வானத்தை வில்லாக்கிடுவேன்னு சொல்லி கதையெல்லாம் விட்டுட்டு சந்தையில விக்கிற ஒரு பொம்மைய கொண்டு வந்துட்டு வித்துக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏய், குழந்தை விளையாடுற நாய் பொம்மை கூட சாவி கொடுத்தா ஓடும். 4 வயரு, போல்டு, நட்டு, மேல ஒரு தெர்மாக்கோல வச்சு மூடி பிலிம் காட்டுறீங்களா? இப்போ அடிக்கிற அடியில தூள் தூள் ஆக போகுது. நீங்க பொறுக்கிட்டு தான் போறீங்க. ரெமோ, செல்ஃப் டிஃபென்ஸ் மோட். ஓகே பாஸ். வாவ், சூப்பர். சொன்ன உடனே கேட்டுடுச்சு. என்ன பொம்மை தானே பார்த்து மிரட்டலான்னு பாத்தியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு ஃபைட்டிங்கும் வரும். குங்ஃபு, கராட்டே, ஜூடோ, களரி போயிட்டு, சிலம்போ எல்லாமே இதோட டேட்டாபேஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இதால டான்ஸ் ஆட முடியும், சமைக்க தெரியும், அண்ட் நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கும். சரியான ரோபோ. இது மனுஷங்கள மாதிரி தான், மனுஷங்க மாதிரி எல்லாம் இல்ல, மனுஷங்களை விட பெட்டர் தான். ஏன்பா, இது என்ன பிறக்கிறதா இல்ல செய்யறதா? இது மேனுஃபேக்சர் தாமா, ரீசெண்டா தான் மேனுஃபேக்சர் ஆச்சு. இது டெஸ்டிங்ல இருக்கு. இதோட பேர் ரெமோ. என்னமோ ரெமோவா? ஆமா, இது தூங்குமா? தூங்கவே தூங்காது. 24 மணி நேரமும் கரெக்டா டியூட்டி பார்க்கும். அப்பப்போ சார்ஜ் போட வேண்டியிருக்கும், ஆனா அப்பவும் அலர்ட்டா தான் இருக்கும். குறிப்பா நான் தூங்கிட்டு இருக்கும்போது யார் என்னை எதையும் செய்ய முடியாது, என்ன நெருங்கவும் முடியாது. பாத்து, பொம்மைக்கு கொஞ்சம் பைத்தியம் உங்களையும் போட்டு தள்ளி இருப்போது. அவ்வளோ வக்ர புத்தி எல்லாம் இதுக்கு இல்ல. அப்ப அது உங்களுக்கு இருக்கா? ஏய், சும்மா பில்டப் கொடுக்காதீங்க. ஷூ. நான் இப்போ இதை டெஸ்ட் பண்ணணும். ஓ, உனக்கு அவ்வளோ மூளை இருக்கா? சரியான கேள்வி. பார்க்க போறீங்க? சரி, இப்போ பாருங்க. ஏய் பொம்மை, இங்க வா. டேய் டூ என்கிற அநாகரிகமான வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம், நாகரிகமாக பேசவும். உன் புருஷன்கிட்ட பேசுற மாதிரி மரியாதை இல்லாம பேசாதம்மா, ரெஸ்பெக்டா பேசு. இது வேறயா? சரி, ஆரம்பிப்போமா? கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
ஐயோ, எனக்கு கேட்க மட்டும்தான்ப்பா தெரியும். கேளு. சேர்ந்தே இருப்பது, பிரியாணியும் முட்டையும். சேராமல் இருப்பது, நானும் மனிதனும். கலக்க கூடாதது, சக்கர பொங்கலும் வடகரியும். கலந்து இருப்பது, அரசியலும் ஊழலும். ஏறிக்கொண்டே இருப்பது, கேஸ் விலை. ஏறாமல் இருப்பது, இன்கம் தலை. பாசத்துக்கு, நான், வேஷத்துக்கு, நீ. செம்மையா பேசுதல்ல. நன்றி. அட்ரஸ் ஓகே. தேங்க்யூ பாஸ். அது ஒண்ணும் இல்ல, நான் நடிகை இல்ல, அதனால தான் அது அப்படி சொல்லுது. நீ நடிகை நினப்புதான். வந்த ஒரு நிமிஷத்துல இவளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க போல. ஏஜே, இப்போ நான் ஒண்ணு கேட்க போறேன், அதுக்கு எப்படி பதில் சொல்லுதுன்னு பாப்போம். எப்படி கேள்வி கேட்க போறேன் பாரு. 2020க்கு அப்புறம் உருவானது தானே, குள்ளமா வேற இருக்கு, இதுக்கு பழைய விஷயம்லாம் ஒண்ணும் தெரியாது. பாரு பாரு பாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தது எங்கே? சொல்லல பத்தியா? தெரியாது தெரியாது. உனக்கு தெரியுமா? கண்டி, ஸ்ரீலங்கா. பாத்தியா? சரி, இதுக்கு பதில் சொல்ல பாப்போம். என் முகம் பளபளப்பா இருக்க, ஏதாவது ஒரு டிப் சொல்ல. டெம்பரவரிக்கு கத்தால, பெர்மனண்டா இருக்கணும்னா சிரிச்சு சந்தோஷமா இருங்க. ஓகே. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நான் உலகளகை ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு முதல்ல அழகியா இருக்கணும். சூப்பர். கொஞ்ச நேரத்திலே செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டே நீ. அமேசிங் ராமா. தேங்க்யூ ஏஜே. வெல்கம். அட என்னப்பா அது, பேரெல்லாம் சொல்லுது? என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் இது ஓடியில போயிருக்கணும். நம்ம வீட்ல இருக்கிற எல்லார பத்தியும் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன், விவரமா சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ நான் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்றேனே. ரெமோ, இவங்க ஜெயமா. தெரியுமே, இந்த வீட்டோட மூத்தவங்க, என் பாஸோட அம்மா. இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சரியா சொன்னா பாஸ்? பர்ஃபெக்ட். புத்திசாலியான ரோபோவா தான் இருக்கு. ரெமோ, ரெட் சாரி கட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் மாயா. ஹாய். அண்ட் பக்கத்துல சித்ரா. மத்தத நான் சொல்றேன். உங்களோட மருமகள்ங்க, உங்க மேல ரொம்ப அக்கறையானவங்க. ஹாய். கரெக்ட். ரெமோ, உன் பக்கத்துல ஒண்ணு நிக்குதே, அதோட பேர் வந்து ஹாசினி. இவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. லூசு, கேக்குக்காரி, திருடி, ஃப்ராடு, பித்தரட்டக்காரி, அறவேக்காடு, எக்ஸெட்ரா. மென்டல் மறந்துட்டியா? சாரி பாஸ். அது மட்டும் இல்ல, நீ எப்படி எனக்கு 24 hours செக்யூரிட்டி கொடுக்கறியோ, என்ன 24 hours அழிக்கிறதுக்கே இருக்கிற ஒரு அரிய வகை உயிரினம் இது. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கணும், சரியா? ஓகே, இருங்க, நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ரெமோ, எனி டைம் நீ இவள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல உன்னையே காலி பண்ணிடுவா. என்ன யாராலையும் காலி பண்ண முடியாது. என்ன காலி பண்றதுக்கு இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும். இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எப்படி தாலி கட்டின நான் ஒருத்தி இருக்கும்போது நடுவுல இன்னொருத்தன் வர முடியும்? அதெல்லாம் முடியாது. இத தொடுத்துங்க முதல்ல. அந்த தாலியில நிறைய குழப்பம் இருக்கு. என்னோட பாஸ் இன்னும் அந்த தாலியை அக்ரி பண்ணல. அதனால அது கள்ளத்தாலி தான். உங்களால என்ன துரத்த முடியாது. அடிங்க.
எவ்வளவு திமிரு இருந்தா கள்ள தாலின்னு சொல்லுவ? நீ என்ன வந்து பாத்தியா? தாலி கட்டுறப்ப ஏஜேவே உங்க முகத்தை பார்க்கலையாமே. ரியலி ரெடிகுலஸ். பாயிண்ட். யோ ஹிட்லர், இதெல்லாம் போய் இதுகிட்ட சொல்லி வைப்ப? நீ எவ்வளவு ஆபத்தானவன்னு சொல்ல வேணாமா இவன் கிட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இது தூக்கிட்டு போறியா இல்லையா? நீ வேணா வெளியே போ. இவ இதுக்கு வெளியே போவா? இவ எங்கேயோ போக மாட்டான், இங்கே இருப்பான். இனிமே எனக்கு அசிஸ்டன்ட், கான்ஃபிடன்ட், கார்டியன், முக்கியமா உன்கிட்ட இருந்து எனக்கு தேவைப்பட்ட செக்யூரிட்டி எல்லாமே இவன் தான். புரிஞ்சுக்கோ. ரெமோக்கு நிறைய கண்ணு பட்டிருக்கோம். இருங்க, நான் ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். கொண்ட கருமத்தல வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இதுக்கு ஆரத்தி வேறயா? கண்டதெல்லாம் ஏஜே எப்பவோ வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்ப அவர் பண்ண தப்ப அவரே கரெக்ட் பண்றாரு. நீ பேசாம இரு. ஏய் வா. ஃபயர் 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 ஃபயர். ஐயோ, ஐயோ, ஓடுங்கடி ஓடுங்க. என்னையவா கலாய்ச்சிங்க? ஏமா, are you okay? என்ன பாஸ், உங்க ஆளு ஆரம்பத்திலேயே சொதப்புறாரு. இன்னும் போக போக என்னென்னலாம் எரிய போதும். ஓவர பேசாத. ஏற்கனவே ஒரு டோஸ் கொடுத்துட்டான். அத பத்தலையா? இன்னொன்னு கொடுக்கணுமா? நல்ல தீக்கும் கெட்ட தீக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியல. பாவம். போக போக கத்துப்பான். நான் சொல்லி தரேன். ஆனா உன்னை பத்தி அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்ல, அது போதும் எனக்கு. அதுக்காக தானே இவ்ளோ செலவு செஞ்சு இவ்ளோ கஷ்டப்பட்டு இவனுக்கு கொண்டு வந்திருக்கேன். இனிமே உன்னோட தெய்வம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. கொஞ்ச நாள்லயே நீ இந்த வீட்டு விட்டு போயிருவேன். ஒரு நாளை எண்ணிக்கும். கமான் ரமா. வேண்டாம். அடப்பாவி, படிக்கட்டெல்லாம் ஏறி போகுது. என்னம்மா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே? இனி நீ ஒரு பொம்மை கூட தான் போராடணுமா? இந்த ரெமோ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கும் ஏஜேக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடும் போல இருக்கே. ஜாக்கிரதையா இருமா. ஜெயமா, 2 நிமிஷத்துல எனக்கு தொத்திருச்சு பாரு. அடச்சி. ஏய் நீ ஓகேல? உனக்கு ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. உங்களுக்கு? நான் ஓகே தான். நல்ல வேளை தப்பிச்சோம். ஆமா. என்ன Dress தான் வேஸ்டா போச்சு. புது Dressக்கா. இந்த ரெமோ என்ன அவங்க 2 பேருக்கு நடுவுல தீய வைக்கணும் பார்த்தா நம்மளுக்கு தீய வச்சிருச்சே. பயப்படாத. ம். நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே ஏஜேக்கும் ஹாசினிக்கும் நடுவுல நுழையதானே. ம்ஹும். ஆனா அந்த வேலைய இப்போ ரெமோவே செய்ய போகுது. ம். ரெமோ அவங்களுக்கு நடுவுல கொஞ்சம் விரிசல உண்டாக்கும். நாம அத கோடாலியால ஒரே போடா போட்டு மொத்தமா பிரிச்சிடுவோம். ஓகே, டன். இதான் என்னோட க்ளோத்ஸ். இது என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் துவைச்சு அயர்ன் பண்ணி அடுக்கி வைக்கணும். சூப்பர், வெரி குட். ஸோ இதெல்லாம் என்னோட திங்ஸ். இதை வந்து அந்த ராட்சசி ஆசினிய இதெல்லாம் தொட விடக்கூடாது, அதுதானே? ஓ, இத்தனை வருஷம் எங்கடா இருந்த? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நீ பிக்கப் பண்ணிக்குவேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. ம், நான் நெட்ல கலெக்ட் பண்ண வரைக்கும் பொண்டாட்டினா ராட்சசி, பேய், பிசாசு, குடும்பக்காரி அப்படிலாம் தான் இருக்கு. அது ஏன் பாஸ்? அது அந்த ஹாசினி கூட 2-3 நாள் நீ பழகு. அப்போ எதுக்குன்னு உனக்கே புரியும். அப்புறம் ஏன் பாஸ் அது அவ்வளவு கொடுமைன்னு தெரிஞ்சும் எல்லா ஆம்பளைங்களும் கல்யாணத்துக்காக அலையுறீங்க? இது பாரு, புருஷ பொண்டாட்டி உறவைங்கிறது ஒரு கடல் மாதிரி. ஒரே நாள்ல எல்லாம் அதை புரிஞ்சுக்க முடியாது. போக போக புரிஞ்சுப்பேன். அப்போ நீங்களும் இன்னும் புரிஞ்சுக்கல, அதுதானே? ஏய், இத பாரு, நான் தெளிவா இருக்கதா உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். நீயே என்ன குழப்பாத. அந்த ஹாசினி ஒரு அரக்கி. விட்டா என்ன காலி பண்ணிடுவேன். அது மட்டும் உன் மண்டையில ஏத்திக்கும். சாரி, மண்டையில இல்ல, சிப்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த போட்டோ,
அந்த கபர்ட், அந்த மேட்ரஸ், அந்த பாய் தெரியுதுல்ல, அது எல்லாமே ஹாசினியோடது. அதை நீ தொடவே தொடாத. தொட்ட 7.5 ஒன்று பிடிச்சிரும். யூ மீன் 7.5? அதுல இதுக்கு பாதி 1 7 இல்லைன்னா 8ன்னு ரவுண்டா பண்ணிருக்கலாமே, அதுதானே மேக்ஸ்? நான் மேத்ஸை சொல்லலை. 7.5னா அது ஒரு டெவில், ஹாசினி மாதிரி இருக்கும், ஒரு இன்விசிபிள் டெவில். ஓகேவா? அது எப்படி இருக்கும் பாஸ்? அது பாரு, டெவிலே வந்துச்சு பாரு. ஓ அரக்கி. கரெக்ட். அட்டிங்கொய்யால யார அரக்கிங்கற? ஏய் ரெமோ, நீ அந்த ஆள் கூட சேர்ந்து கேட்டு போயிட்டியா? யோ ஹிட்லர், என்னையா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏதோ கோவத்தினால பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா உண்மையிலேயே இது கூட வாழ ஆரம்பிச்சிட்ட. தெரியுதுல்ல, இடத்த காலி பண்ணு போ. காலி பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? நான் வேணும்னா ஹாசினிய காலி பண்ணவா பாஸ்? கேக்குறதுக்கு நல்லா இருக்கேன். ஆனா விடு, இப்ப அதெல்லாம் வேணாம். இது கொலைக்கட்டும், கொலைச்சிட்டு தானா போயிடும். அப்ப நான் என்ன உனக்கு நாயா? அப்படியே கொடிச்சு வச்சிருவா? ஏய் இத பாரு, சண்டை போட்டு காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்காத. நான் இப்போ தனி ஆளா இல்ல, என் கூட ரெமோ இருக்கான். நீ பண்ற அட்டூழியம் எல்லாம் அவனும் கவனிச்சிட்டு இருக்கான். உன்னோட ஃப்ராடு, பொய், உன்னோட வயலன்ஸ் எல்லாத்தையும் வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கா, இல்லையா? எஸ் பாஸ். மிஷன் கூட வாழ்றதுக்கு எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டினப்போ? நான் எப்போ உனக்கு தாலி கட்டினேன்? எல்லாம் ஏமாத்து வேலை தானே. உனக்கு என் ரெமோ எவ்வளோ பெட்டர். இத பார், இப்போ இந்த பொம்மையை நீ வெளியே அனுப்ப போறியா இல்லையா? இந்த ரூம்ல யார் இருந்தாலும் முதல்ல துரத்துறதுக்கு தான் நான் ரெமோ உள்ள விட்டுருக்கேன். அந்த லிஸ்ட்ல உன்னோட பேர் தான் முதல்ல இருக்கு. ஓடி போயிரு. ஓ அப்படியா? இந்த தகரட்டப்பா என்ன வெளியே அனுப்பிடுவானா? பாத்துடலாமா? பாத்துடலாமா? இப்ப அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற. இவன் எப்படி தடுக்கிறான்னு பாப்போம். வர ரெமோ சேவ் மீ. ஃப்ரீஸ். ஐயோ யோ ஹிட்லர், என்ன இது? இறக்கி விட சொல்லியா? ஐயோ பயமா இருக்கே. ஏ யோ ரெமோ. ஐயோ யோ ஹிட்லர், இறக்கி விட சொல்லியா? பயமா இருக்கியா? நீ ஃப்ரீஸ் ஆயிட்ட. இனிமே நீ இப்படி அந்தரத்திலேயே தொங்கிட்டு இருக்கணும்.